நாட்டில் ஒரு இளவரசன் இருந்தான். அவன் சிறந்த போர் வீரன். அவனுடைய வாழ்வீச்சிற்கு அந்த நாடை ஈடு கொடுக்க முடியாது. அந்த அளவிற்கு சிறந்த வீரன். அவன் ஒருமுறை அரண்மனையில் வாள் வீசி பயிற்சி செய்து கொண்டிருக்கையில் ஒரு எலி குறுக்கே ஓடியது. உடனே அதன் மீது வாளை வீசினான். அந்த எலி தப்பித்து சென்றது. பிறகு மீண்டும் அதை துரத்தி வாளை வீசினான். மீண்டும் தப்பித்து வலைக்குள் புகுந்து கொண்டது. உடனே மனமுடைந்து போனான். அப்போது வந்த அரசர், ஏன் சுகமாக இருக்கிறாய் என கேட்டார். இந்த நாடே எனது வாழ்வீசும் திறமைக்கு ஈடு கொடுக்க முடியாத போது இந்த சாதாரண எலியை என்னால் கொல்ல முடியவில்லையே என விவரித்தான் இளவரசன். மன்னர் சிரித்துவிட்டு, எலியை கொல்ல வாள் பயிற்சி எதற்கு? அரண்மனை பூனை கொண்டு வந்தாலே போதும் என்றார். உடனே அரண்மனை பூனை வரவழைக்கப்பட்டது. அந்த பூனையும் எலியை வேட்டையாட முயன்றது. ஆனால் அந்த பூனையால் எலி எளிதாக வேட்டையாட முடியவில்லை. எலி தப்பித்து விட்டது. மீண்டும் இளவரசருடன் அரசரும் சோகமானார். அப்போது மந்திரி வந்தார். என்ன அரசே, நீங்களும் இளவரசரும் சோகமாக இருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அரசர் நடந்ததை கூறினார். நம் நாட்டு பூனைகள் எதற்கு? ஜப்பான், பாரசீகம் போன்ற நாடுகளில் உள்ள பூனைகள் புலி உயரம் உள்ளன. எனவே அங்கிருந்து வரவழைப்போம் என்றார் மந்திரி. அவற்றிடமிருந்து எலி சாமர்த்தியமாக தப்பித்து சென்று வலைக்குள் புகுந்தது. எலிக்கு இவ்வளவு திறமையா என அனைவரும் வியந்து கொண்டிருக்கையில் அங்கே இருந்த அரண்மனை காவலன், இளவரசே, இந்த எலிக்கு போய் ஜப்பான், பாரசீகம் பூனையெல்லாம் எதற்கு? எங்கள் வீட்டு பூனையே போதும் என்றான். மன்னருக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை. என்ன, அரண்மனையில் வளரும் பூனையால் முடியாதது சாதாரண பூனையால் முடியுமா என்றார். சார், சரி, எடுத்து வா உனது பூனையே என்றார். வீட்டிற்கு சென்று தனது பூனையை கொண்டு வந்தான் காவலன். அந்த பூனை அந்த எலியை ஒரே தாவில் லபக் என்று கவ்வி சென்றது. இதனை பார்த்து இளவரசருக்கு பெருத்த ஆச்சரியம். ஜப்பான், பாரசீகம் அரண்மனையில் வளர்ந்த பூனைகளிடம் இல்லாத திறமை எப்படி இந்த சாதாரண பூனைக்கு ஏற்பட்டது? எப்படி என்ன பயிற்சி கொடுத்து பூனையை வளர்க்கிறீர்கள் என்று வியந்தவாறே கேள்விகளை கேட்கத் தொடங்கினார். அதற்கு காவலாளி, பெரிதாக என் பூனைக்கு திறமையோ பயிற்சிகளோ எதுவும் இல்லை இளவரசே. என் பூனை 2 நாட்களாக பட்டினி, ரொம்ப பசி, அவ்வளவுதான் என்றார். இளவரசருக்கு பூனையின் வெற்றியின் ரகசியம் எது என்று தெளிவாக புரிந்தது.